அன்பான தேவஜனமே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 12ஆம் மாதம் முதல் தேதியிலே உங்களை சந்திப்பதிலே கிருபை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த 12ஆம் மாதத்திலே கர்த்தர் இந்த ஊழியத்திற்கு சங்கீதம் 4:7 படி கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை இருதயத்திலே தந்தீர் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆகவே இந்த வீடியோவை பார்க்கிற யாவருக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் இருதயத்திலே கர்த்தர் அதிக சந்தோஷத்தை கர்த்தர் தரப்போகிறார். உலகம் தரக்கூடிய பிரகாரம் அல்ல, கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய சந்தோஷத்தை இந்த நாளிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அல்லேலூயா. ஒருவேளை இந்த மாதத்திலே எனக்கு பல தேவைகள் இருக்கு, பல போராட்டங்கள் இருக்கு, என் சூழ்நிலை இப்படி இருக்கு, நான் எப்படி மகிழ்ச்சியாய் இருப்பது என்று நீங்கள் புலங்கி கொண்டிருக்கலாம். மகிழ்ச்சி என்பது நம் தேர்ந்து இருப்பதல்ல, மகிழ்ச்சி நம்மை தேடி வருகிறது. அது பரலோகம் கொடுக்கிறது. அதுதான் ஆவின் கண்ணியில 9 வரங்கள்ல 2வது காரியம் என்ன காரியம் பார்த்தா, ஆவின் கனியோ அன்பு சந்தோஷம் என்று சொல்லுகிறது. அப்ப சந்தோஷம் கர்த்தர் கொடுக்கிற காரியம். அதான் பிலிப்பியர் 4:4 படி நீங்கள் எப்போதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அப்ப நம்ம துக்கமா இருப்போம் அப்படின்னா தேவனுடைய சித்தம் கிடையாது. நம்ம எப்போதும் இருந்தாதான் சந்தோஷமா இருப்பேன் அது அல்ல, இருந்தாலும் இல்லைனாலும் நான் மகிழ்ச்சியா இருப்பேன், கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன் என்பதுதான் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற ஒரு மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு உங்களை பார்த்து இந்த நாட்கள்ல எப்படிப்பா நீ ஒரு சந்தோஷமா இருக்கிற அப்படின்னு உங்களை பலர் கேட்பார்கள். அப்போ உங்களுடைய பதில் இதுவாய் தான் இருக்கும், அது என்னுடைய சந்தோஷம் இல்லை, கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம், கர்த்தர் கொடுக்கிற சமாதானம். அப்ப அந்த சமாதானம் உனக்கு வேணுமானா நீ ஆண்டவரிடத்தில் வா, ஆண்டவர் உனக்கு எனக்கு கொடுத்த சந்தோஷத்தை, எனக்கு கொடுத்த சமாதானத்தை உங்களுக்கு தருவார் என்று சொல்லுங்கள். நிச்சயமாய் இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்கள் உள்ளத்துக்கு சமாதானத்தையும் அதிக சந்தோஷத்தையும் தந்து கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.